ரெண்டு பேர் வெளிய அனுப்புறாங்க ரெட் கார்டு கொடுத்து. கண்டிப்பா அனுப்பணும். கண்டிப்பா வெளிய போணும் அவங்க. அப்பதான் ஷோ நல்லா இருக்கும். அசிங்கம், ரெண்டும் அசிங்கம். அவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே. போயிட்டோம். நல்லது போணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போணும். அவ்வளவுதான். ஓகே மாடிக்கின்னு அசிங்கம் பண்ணிக்கினுக்குதுங்க நாய்ங்க. பாருக்கு வந்து தெரியுது கமருதீனை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க கமருதீனை. ஃபேர் தான். அவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுக்குறது ஃபேர் தான். ஆனால் ஃபைட் இருக்குது இல்லை நல்ல நேரம் இன்னும் சொல்லியிருக்காரு. அதுதான் என்ன நடக்கும் தெரியல. தப்புங்க. அது சாண்ட்ராவை தள்ளி விட்டுது அவ தப்பு. அவளை வைக்காதீங்க, முதல் எடுங்க, தூக்குங்க அவளை. பார்வதி அனுப்பணும். அவனால ஷோவே அசிங்கம் ஆகுது. அவனையும் அனுப்பணும். ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அனுப்புங்க. கேமே விளையாடல. அவங்க காதல் கேம் இல்லைன்னு அவங்க லவ் கேம் விளையாடுறாங்க. கண்டிப்பா அனுப்பணும். கண்டிப்பா வெளியே போனோம் அவங்க. அப்பதான் ஷோ நல்லா இருக்கும். அசிங்கம், ரெண்டும் அசிங்கம், ரெண்டும் சரியில்லை. பப்ளிக்கே அசிங்கம். அது என்ன பண்றாங்க அங்க அவங்களுக்கு கேமரால தெரியும். அவங்க லவ் கேம் ஆடிக்கின்னு அசிங்கம் பண்ணிக்கினுக்குதுங்க நாய்ங்க. பார்க்குறேன்பா நைட்டு நடந்ததில் பார்வதியும் கமீரனும் பண்ணது ரொம்ப தப்பு. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த இவங்க ரெண்டு பேர் பண்ணுற அநியாயம். ஆனால் சனிக்கிழமை அவங்கள வெளியே அனுப்பிச்சிடணும். சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட்டு அவங்க காதில் பிரிக்க அவங்க இருந்தாங்க. அந்த கோபத்தினால இவன் இப்படி பண்ணுறான். அது பார்க்குற ஜனத்துக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் அவங்க ஒரு பொம்பளைன்னு கூட நினைக்காம காரை திறந்து தள்ளினாங்க. பாரு தப்பு. அனுப்பணும் அவங்கள. ஆனால் அதேமாரி சாண்ட்ராவை வந்து எச்சரிக்கை பண்ணணும். அடுத்து உங்கள் பேச்சுக்கு வந்து போகக்கூடாது. அங்கே சண்டைக்கு தான் விட்றாங்களே. ஆனால் காதில் பிரிக்க இவங்க இது பண்ண வச்சு தான் அவங்க இந்த தள்ளி விட்டதுக்கு கோபமாக பண்ணது. இப்போ அவங்க வீட்டுக்காரர் வேற உள்ளே வர போகிறாரு. சண்டை இருக்குது. ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களே. ஆனால் அவர் சொன்னது அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னார், நான் போனேன்னா அவர் வந்து ஒரு நடிகராக போகிறாரு உள்ளே. இன்றைக்கி போகிறாரு. நான் போகிற நேரத்துக்கு கம்மி இருந்தேன்னா ஃபைட் இருக்குது இல்லை நல்ல நேரம் இன்னும் சொல்லியிருக்காரு. அதுதான் என்ன நடக்கும் தெரியல. இந்த எபிசோட்ல வந்து சாண்ட்ராவை வந்து பண்ணது ரொம்பவே தப்புன்னு நான் சொல்லுவேன். கேம்காகன்னு சொல்லும்போது அது வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்குது. இத்தனை நாளாக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்குது. கால் எட்டு வச்சு அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வர மாதிரி வந்துச்சு. ஸோ அது வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கமருதீன் வந்து போய் சாரி கேட்கலான்னு போகும்போது அதுக்கு வந்து அவங்க வந்து ஓவராக கத்திட்டாங்க தான். அதுவும் ஒரு சரி ஓவராக தான் இருக்குது. பட் இங்கே வந்து ரெண்டு குழந்தைக்கு அம்மான்ற போது காலெல்லாம் எட்டி ஒடிச்சுலாம் பண்ணிக்கக்கூடாது. அன்ஃபேர் தான். போயிட்டோம். நல்லது போணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போணும். அவ்வளவுதான். புரியல. அது ரொம்ப அநியாயம் அக்கிரமா தான் பண்றாங்க. அந்த ரொம்ப பார்வதியும் கமருதீனும் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்து நானே லைவ்லேயே பார்த்துருந்தேன். ரொம்ப நேரமா 2 மணிக்கு லைவ்ல பார்த்துருங்க. அந்த அவ்வளோ நேரம் அவளுக்கு என்ன இவங்களுக்கு சாண்ட்ராக்கு என்னாச்சுன்னு பார்த்தோம். ஆனால் பரவாயில்ல. இப்போ அந்த இதில் காமிக்கும் போது கொஞ்சம் உடம்பு பரவாயில்லன்னு சொன்னாங்க. சாண்ட்ரா மேலே தப்பு தான். இருந்தாலும் கமருதீன் ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப விடுறாரு. அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக பிரச்சனையே ஆயிட்டு இருக்கும். அது வந்து அவர் வந்து கேமுன்றதுனால வெளியிலேருந்து பார்க்குறாரு. ஆனால் அங்கே உள்ளே வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக பிரச்சனை நடந்திருக்கும். ஆனால் பார்த்தோம். அன்ஃபேர் தான். பாரு கமருதீன் ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் பாரு மேலே தான் தப்பு. பாரு தான் கமருதீன் ஏற்றி விட்டாங்க. அவங்க வந்து பாருக்கு வந்து தெரியுது கமருதீனை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க கமருதீனை. இவங்க பேச போய் தானே அவங்க பேசினாங்க. இவங்க பேசாம இருந்தா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அது வந்து பொறுக்கி ஆம்பளை பையனை சொல்ல பாருவை சொன்னாங்க. பொறுக்கி பாரு சொன்னாங்க. அது கரெக்ட் தானே. அவங்க அதானே பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. ரொம்ப ஃபேர். ஃபர்ஸ்ட் பாருக்கு தான் கொடுக்கணும். பாரு சொல்லி தான் கமருதீன் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு தான். ஆனால் ஃபர்ஸ்ட் தப்பு வந்து பாரு மேலே தான். பாரு சொல்லி தான் கமருதீன் பண்ணாங்க. கார் டாஸ்க் பார்த்தேன். இல்லை சாண்ட்ரா கிட்ட பண்ணது பிடிக்கல.
இல்லை பாரு கம்ருதீன் வந்து பண்ணுறது பிடிக்கல. சாண்ட்ரா மேலே பண்ணது பிடிக்கல. பிரஜனை வச்சு பேசுனது, குழந்தைங்கள வச்சு பேசுனதெல்லாம் பிடிக்கல. அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து தனியாக இருக்கும்போது இவங்க சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா பாருக்கு. அதுக்கப்புறமா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணினதுனால அவங்க அதனால் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க தள்ளி விட்டாங்க இல்லையா, அப்போவே அடித்து அனுப்பியிருக்கணும். அவங்கள திவ்யா பேசுனாங்களே அப்போவே அடித்து அனுப்பியிருக்கணும். அப்போவே வெளியில் டோர் திறந்து வெளியில் அனுப்பியிருக்கணும் அவங்கள. ஃபேர் தான். அவங்க ஃபேராக விளையாடலையே, ரொம்ப கேம் இதுவாக விளையாடுறாங்க. நல்லா விளையாடல, பார்க்க நல்லா இல்லை அவங்க 2 பேர் பண்ணுறது. அவங்க பாரு கூட சேர்ந்து இப்போ ஒரு மாதிரி பண்ணுறாங்களே, அது பார்க்க நல்லா இல்லை. ஆமாம், இருக்கலாம். இதுமாதிரிலாம் பேசக்கூடாது எதுவுமே பசங்களை. கரெக்டு தான். ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க விட்டுட்டாங்க. இப்போ கொடுத்து தான் ஆகணும் கட்டாயமாக. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து விஜய் டிவி கேமாக நடந்துட்டு இருந்தது, ஆனால் இப்போ வந்து உள்ளே இருக்கிறவங்க கேமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார் டாஸ் பாத்தீங்களா? ஆமாம், அது ஃபேரா அன்ஃபேரா? அன்ஃபேர் தான். யார் மேல அன்ஃபேர் சொல்றீங்க? பாரு கம்ருதீன் தான். ஆனால் ரொம்ப நான் பண்ணலாம். சீசன் 1ல் நடந்தது இதே கார் டாக்ஸு. அதில் எல்லாரும் சைலண்ட்டாக உள்ளே இருப்பாங்க. அவங்களால முடியாத பட்சத்தில் தான் கீழே இறங்கி வந்தாங்க. ஆனால் இதில் வந்து உள்ளே இருந்து பாட்டு பண்ணி என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிற பிக் பாஸில் அந்த கார் டாக்ஸில் வந்து ஆனால் யாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரியே தெரியல. நீ முன்னாடி வரக்கூடாது, நான் டிக்கெட் ஃபினாலில் நான் தான் வின் பண்ணணும் அப்படின்ட்டு இறங்கி செய்கிறாங்க. ஆனால் பாரு கம்ருதீனா காரை வச்சு சாண்ட்ரியாவை கார்லேருந்து அப்படியே வெளியே தள்ளி விட்டாராங்க. ஆனால் இந்த சாட்டர்டே சண்டேல தான் தெரிய போகுது அவங்க கதை என்ன எதுட்டு. கண்டிப்பாக அவங்களுக்கு குத்த அமிச்சிட்டிங்கன்னா மற்ற பேர் எல்லாம் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் பட்சத்தில். ஆனால் வந்து அவங்களுக்கு சத்தியமாக குத்த அனுப்பணும் அவங்க 2 பேரையும். அன்ஃபேர் தான், ஃபேர் தான். அவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்குறது ஃபேர் தான். ஆனால் ஆமாம், பார்வதி ரொம்ப கேவலமாக பண்ணாங்க. பின்ன யாருக்கு அந்தளவு கோவம் வரும்ல. அதுக்கு முன்ன சாண்ட்ரா வந்து அவங்கள தான் திட்டினாங்க. அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. அவங்க மேலேயும் தப்பு. ஃபேர் அன்ஃபேர் அவங்க 2 பேர் பண்ணது அன்ஃபேர். கம்ருதீன் அண்ட் பார்வதி பண்ணது வந்து அன்ஃபேர். ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க 2 பேருக்குமே, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த ப்ரோமோ பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதான் கரெக்டு. யார் மேலே தப்புன்னு? கம்ருதீனால பார்வதி போனாங்களா, பார்வதியே கம்ருதீன் வெளியே போனாரா? 2 பேருமே அப்படி தான் இருக்காங்க. 2 பேருமே கார் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பேசினதே பேசிகிட்டே இருக்காங்க. கம்ருதீன் வந்து அதை கேட்டுகிட்டே இருக்காரு. அவர் மறுபடியும் அதையே பேசுகிறாரு, இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. 2 பேருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. ஷோ பார்த்தீங்களா? ஆமாம், எப்படி இருந்துச்சு ஷோ பார்க்க? கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சாண்ட்ரா அவதான் வார்த்தையை விட்டது தேவையில்லாதெல்லாம், அப்புறம் தான் சண்டை நடந்தது. ஓகே. நேற்று பாரு கம்மி பண்ணாங்க, அவங்க ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபேர் ஆர் அன்ஃபேர்? அன்ஃபேர் தான். ஏன் அன்ஃபேர்? அப்படி இல்லை, இப்போ ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க. 2 குழந்தைங்க பற்றிலாம் பேசுனது அந்த 2 குழந்தைங்க பார்க்கவங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், அன்ஃபேர் தான். ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க 2 பேருக்குமே, அதை பற்றி ஃபேர் ஆர் அன்ஃபேர்? அது ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.